வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹிந்தி சேனல். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய டாபிக் ஷப்து. ஸோ இந்த ஷப்து வந்து நமக்கு 10th ஸ்டாண்டர்டில் பத்பந்த் அப்படிங்கிற ஒரு கிராமர் டாபிக் இருக்குது. ஸோ இந்த பத்பந்தை வந்து நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல ஷப்துனா என்னன்னு தெரியணும், ஷப்துனா என்னன்னு தெரியணும், பதுனா என்னன்னு தெரியணும். ஸோ இது ரெண்டுமே கிளியராக தெரிஞ்சால் தான் பத்பந்த் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை நம்ம கிளியராக புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஷப்து அப்படின்னா வேர்டு, ஓகேவா? வேர்டுன்னு நம்ம எதை சொல்லுவோம்? 2 or more than 2 letters ஒன்றா சேர்ந்து ஒரு மீனிங்ஃபுல்லான சவுண்டை கொடுக்குது அப்படின்னா அந்த வேர்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதே தான் ஹிந்திலையும் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட எழுத்துக்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு அர்த்தமுள்ள ஒரு சவுண்டை கொடுக்குது, நமக்கு துவனியை கொடுக்குது. துவனினா சவுண்டு, ஒரு மீனிங்ஃபுல் துவனியை கொடுக்குது அப்படின்னா அந்த ஷப்துன்னு நம்ம சொல்லுவோம், ஓகேவா? இதை இன்னும் டீட்டெயிலாக புரிஞ்சுக்கலாம் ஷப்துனா என்ன அப்படிங்கிறத. பாஷா கி லகுத்தம் சார்த்தக் ஸ்வதந்திர ஈகாயி கோ ஷப்து கஹதே ஹை. ஒரு லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஷார்ட்டஸ்ட்டு அதே சமயம் மீனிங்ஃபுல்லான, சார்த்தக் அப்படின்னா மீனிங்ஃபுல், ஸ்வதந்திரனா இண்டிபெண்ட், ஓகேவா? அதாவது 2 அல்லது 2க்கு மேற்பட்ட எழுத்துக்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு பொருளை கொடுக்கும், அது வேர்டுன்னு சொல்லுவோம். அந்த வேர்டு எப்படி இருக்கும்? இண்டிபெண்ட்டாக இருக்கும். அந்த வேர்டு மற்ற வேர்ட்ஸோட டிபெண்ட்டாக இருக்காது, அது தனிச்சு இருக்கும், தனிச்சு இருந்து ஒரு பொருளை கொடுக்கும். அதுதான் ஷப்து. லகுத்தம் சார்த்தக் ஸ்வதந்திர ஈகாயிக்கோ ஷப்து கஹதே ஹை. जब तक कोई अर्थवान वर्ण समूह स्वतंत्र रूप से प्रयुक्त होता है उसे शब्द कहते हैं. அதாவது எப்போ வரைக்கும் ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு குரூப் ஆஃப் லெட்டர்ஸ் தனிச்சு இருந்து ஒரு பொருளை கொடுக்குதோ அதை தான் நாம் ஷப்து அப்படின்னு சொல்லுவோம். உசே ஷப்து கஹதே ஹை. शब्दकोश में पाए जाने वाले सब शब्द शब्द कहलाते हैं. शब्दकोश அப்படின்னா டிக்ஷனரி அப்படின்னு அர்த்தம். ஸோ டிக்ஷனரியில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா வேர்ட்ஸுமே வந்து ஷப்து தான், எல்லா வேர்ட்ஸுமே வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். क्योंकि वे अर्थवान भी होते हैं तथा स्वतंत्र भी होते हैं. இது மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் அது இண்டிபெண்ட்டாகவும் இருக்கும். அது வேறு எந்த ஒரு வேர்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதில்ல. இதுக்கு எக்ஸாம்பிளோடு நம்ம பார்க்கும்போது இன்னும் கிளியராக புரியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷப்துக்கும் பத்துக்கும் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் வந்து புரியறதில்ல, கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இந்த வீடியோ மூலமாக நீங்கள் அதை வந்து கிளியராக புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ ஷப்துக்கு நான் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். லடுக்கா, மைதான், மோகன், கிதாப் அப்படின்ற சில வேர்ட்ஸை கொடுத்துருக்கேன். இப்போ லடுக்கானா பாய், மைதான் அப்படின்னா கிரவுண்டு, மோகன் அப்படின்னா ஒரு பர்சனுடைய நேமு, கிதாப் அப்படின்னா புக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஷப்து தான், ஏன்னா இது எல்லாமே இண்டிபெண்ட்டாக இருக்குது. இப்போ வரைக்கும் எந்த சென்டென்ஸ்லையும் இந்த வேர்டை நாம் யூஸ் பண்ணலை. இது எல்லாமே தனிச்சு இருக்குது, அட் த சேம் டைம் இது மீனிங்கையும் கொடுக்குது, ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. அதனால் இது எல்லாமே ஷப்து, ஓகே? இப்போ நம்ம பத்துக்கு வரலாம். ஷப்துக்கும் பத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். பத்துடைய டெஃபினேஷன் பாருங்கள். पद, जब कोई शब्द वाक्य में प्रयुक्त होता है तो वह स्वतंत्र नहीं रहता. ஸோ எப்போ ஒரு வேர்டு வந்து ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணிடுறோமோ அதுக்கப்புறம் அது ஸ்வதந்திரம் கிடையாது, அது இண்டிபெண்ட் கிடையாது. அது அந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய மற்ற வேர்ட்ஸோட அது டிபெண்ட் ஆகிடுது. அதனால் அது அப்போது ஷப்து கிடையாது, அது பத்தாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜப் கோயி ஷப்து வாக்கியமே பிரயுக்து होता है तो वह स्वतंत्र नहीं रहता, அது இண்டிபெண்ட் கிடையாது. वह अन्य शब्दों, அதாவது அந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய மற்ற வேர்ட்ஸோட அது சம்பந்தித் हो जाता है. சம்பந்தித்னா மற்ற வேர்ட்ஸோடைய அது கனெக்ஷன் ஆகிடுது, அது ரிலேட் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறோம். உஸ்மே விபின்ன விபக்தியாக லக் ஜாத்தி ஹை. விபக்தியா அப்படின்னா இன்ஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டென்ஸை பொறுத்து, வச்சன் பொறுத்து, லிங்க பொறுத்து, ஸோ இதெல்லாம் பொறுத்து அந்த வேர்ட்ஸ் வந்துட்டு தன்னுடைய ரூப்பை வந்து மாற்றிக்கும். ரூப் அப்படின்னா ஃபார்ம், தன்னுடைய ஃபார்மை வந்து மாற்றும். அது என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது சென்டென்ஸ் நம்ம பார்க்கும்போது, எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும், ஓகே? உஸ்மே விபின்ன விபக்தியாக லக் ஜாத்தி ஹை. அதில் நிறைய இன்ஃப்ளெக்ஷன்ஸ், அதாவது நிறைய வேறு சில மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. கிராமட்டிக்கலாக சில மாற்றங்கள் ஏற்படுது. ஒரு வேர்டு சென்டென்ஸில் போய் சேர்ந்துடும்போது அந்த பர்டிகுலர் வேர்டில் நிறைய சேஞ்சஸ் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. தபு வகு பது கஹலாத்தாகை, அப்போ தான் அதை நாம் பதுன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். லடுக்கா மைதான் மே கேல் ரஹாகை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஷப்துன்னு பார்க்கும்போது லடுக்கான்ற ஒரு தனி வேர்டை பார்த்தோம், மைதான்ன்ற ஒரு தனி வேர்டை பார்த்தோம், ஓகேவா? ஸோ இப்போ அந்த வேர்டை வச்சு நான் ஒரு சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். லடுக்கா மைதான் மே கேல் ரஹாகை. இப்போது இதெல்லாம் தனியாக இருந்த வரைக்கும் இது ஷப்துன்னு சொன்னோம். இப்போது இது சென்டென்ஸில் வந்துருச்சு. இந்த இடத்துல இப்போ இந்த லடுக்காங்கிற ஒரு இண்டிவிஜுவல் வேர்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பத்து,
மைதான் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பது. ஏன்னா இந்த 2 வேர்டுமே ஒரு சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அதனால் இது வந்து பது இப்போது. லடுக்கா மைதான்மே கேள் ரகாகை, பையன் கிரவுண்டில் விளையாண்டுட்டுருக்கான். ஸோ இதை ஏன் நம்ம வந்து ஷப்துன்னே சொல்லாமல் ஏன் பத்துன்ற ஒரு டேர்மை இதுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? அது ஏன் அப்படின்னா இப்போது அதே சென்டென்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது. லடுக்கே மைதான் மே கேல் ரஹேகை. இப்போது லடுக்கான சிங்குலரில் இருந்தது லடுக்கேன்னு மாறிடுச்சு. சென்டென்ஸை பொறுத்த மாதிரி அந்த வேர்டு வந்து மாறுது, தன்னுடைய ஃபார்மை வந்து மாற்றிக்குது. லடுக்கே மைதான் மே கேல் ரஹேகை, அதாவது நிறைய பசங்க கிரவுண்டில் விளையாண்டுட்ருக்காங்க. ஸோ ப்ளூரல்ஸ்ன்னு வரும்போது லடுக்கான்ற ஒரு வேர்டு லடுக்கேவாக மாறிடுச்சு. ஓகேவா? ரஹாஹைன்ற வேர்டு ரஹேஹைன்னு மாறிடுச்சு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பத்து வந்து ஒரு சென்டென்ஸில் வந்ததுக்கப்புறம் தன்னுடைய ஃபார்மை வந்து மாற்றிக்குது. அக்கார்டிங் டு த சென்டென்ஸ் தன்னோட ஃபார்மை வந்து மாற்றுது. இதுக்கு தான் வந்து நம்ம அதை வந்து பத்துன்ற ஒரு டேர்ம் சொல்லி யூஸ் பண்ணுறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். மோகன் கிதாப். இந்த மோகன் அண்ட் கிதாபுங்கிறத நான் இண்டிவிஜுவலாக வேர்ட்ஸாக உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இப்போது இந்த மோகன் அண்ட் கிதாபை ஒரு சென்டென்ஸில் நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். மோகன் கிதாப் பढ़ रहा है. மோகன் என்ன பண்ணுறான்? புக் படிச்சிட்ருக்கான். ஓகேவா? இப்போ இந்த சென்டென்ஸில் வந்ததுக்கப்புறம் இந்த மோகனுங்கிற இண்டிவிஜுவல் வேர்டு பத்தாயிடுச்சு, கிதாபுங்கிற வேர்டும் பத்தாயிடுச்சு. ஓகேவா? ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வேர்டுமே பத்து தான். ஏன்னா அந்த ஒவ்வொரு வேர்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற வேர்ட்ஸோட தொடர்பு உடையதாயிடுது. அதனால் இது எல்லாமே பது தான். இப்போ இதே சென்டென்ஸ் பாருங்கள். மோகன் கிதாபே பढ़ रहा है. மோகன் என்ன பண்ணுறான்? புக்ஸ் படிக்கிறான். இந்த சென்டென்ஸில் புக்குன்னு சிங்குலராக இருந்தது, இந்த சென்டென்ஸில் ப்ளூரலாக மாறிடுச்சு. ஸோ சென்டென்ஸுக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகளில் மாற்றம் ஏற்படும். அந்த மாதிரி மாற்றம் ஏற்படுற பட்சத்தில் அதை நாம் பது அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ஷப்துக்கும் பதுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ ஷப்துக்கும் பதுக்கும் இருக்கக்கூடிய மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஷப்து இட் இஸ் இண்டிவிஜுவல், ஷப்து ஸ்வதந்திர ரகத்தாகை, பது ஸ்வதந்திர நகி ரகத்தாகை. ஓகேவா? பது வந்துட்டு வாக்கியத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வேர்டையுமே நாம் பது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் பதுக்கும் ஷப்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம். இல்லைனா 9626254303 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.